ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ஜிடிக்குமான மேட்ச். இந்த மேட்சோடைய ஃபுல் அனாலிசிஸ், ட்ரீம் டீமுக்கு எந்தெந்த பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும், கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயரை நம்ம ரிஸ்காக ட்ரை பண்ணலாம், யார் யாருக்கு சிவிசி ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், ரொட்டேஷன் வைஸ் யார் யாருக்கு ட்ரை பண்ணலாம், அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இது நம்ம ஸ்டாட்ஸ் வச்சு தான் இது மூலயமா சொல்லிட்டும் இருக்கிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வென்யூவோட இந்த பிச் ரிப்போர்ட் எந்தெந்த மாதிரி ஒர்க் ஆகிருக்கு, எந்தெந்த மாதிரி ப்ராக்ரஷன் அங்கே நடந்திருக்கு, யார் யாருக்கு எப்படி சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிறத இதே வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 49 மேட்சஸ் T20 இங்கே ப்ளே பண்ணதில் ஈக்குவல் பண்ணியிருக்கிறாங்க. பிலோ ஸ்கோர் 150 அதிக டைம் ஆயிருக்கு. ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 170 190 வந்திருக்கு. எபோ ஸ்கோர் 190 19 டைம்ஸ் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் பஞ்சாப் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோர் ஜிடி இங்கே ஆல் அவுட்டும் ஆயிருக்காங்க 89க்கு. இங்கே ரீசெண்டாக நடந்த மேட்சஸில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 170 தான் ஸ்கோர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. காரணம் அந்த பிச் நம்பர் ஒரே பிச்சில் ப்ளே பண்ண காரணத்துல தான். இதில் ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ண பிச்சு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் ஜிடிக்கும் நடந்திருக்கும். அந்த பிச்சில் தான் நடக்காங்க. அது 200 வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மொத்தமாக ரீசெண்டாக இங்கே விளையாண்ட வேர்ல்டு கப் மேட்சஸில் இருந்து சேர்த்து 13 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 129 விக்கெட்ஸ் பேசர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் 46 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்கிறாங்க. அதுலேயும் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண மேட்ச்சில் ஒரே ஒரு ஸ்பின்னர் ஒரே ஒரு விக்கெட்டை தான் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் விக்கெட் வால் இங்கே கிடைக்கி, ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு 2 பக்கமும் சேமாவே விக்கெட் கிடைக்கி. ஹெட் பொறுத்தவரை ஆவரேஜா 2 டீமுமே ஈக்குவலா தான் வின் பண்ணியிருக்கிறாங்க வென்யூ முன்கிட்டு. இதுல நம்ம ஜிடி மேக்சிமம் குவாலிஃபிகேஷன் இது உள்ளதான் இருக்காங்க. சிஎஸ்கே ரொம்ப ஹை ரன் ரேட்ல வின் ஆனாலும் மற்ற டீம்லாம் தோத்தாதான் அவங்க உள்ள வர முடியும். ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாம தான் பிளே பண்ணுவாங்க. ஸோ 2 டீமுக்கும் சப்போர்ட் பண்ணியே போடுங்க. சிஎஸ்கேயோட பாசிபிள் பிளேயிங் லெவனில் கண்டிப்பாக ஏதாவது 1 or 2 சேஞ்சஸ் பண்ணால் மட்டும்தான் மேட்சை கொஞ்சமாவது பக்கத்தில் போக முடியும், இல்லை வின் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ யார் வருவாங்க, அந்த பிச்சுக்கு தக்கனமா ஏதாவது ஒரு பிளேயர் 1 or 2 பிளேயரை மாற்ற வாய்ப்பு இருக்கும். பிரசாந்த் வீரை கூட தூக்கிட்டு அதுக்கு பதிலாக வேற பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிடியோட பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் லாஸ் ஆகி வராங்க. ஸோ மேக்சிமம் யாராவது அந்த என் சிந்துங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இப்போ வரைக்கும் அவங்க கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியில் பெருசாக பண்ணலை. ஸோ மேபி அவங்களுக்கு பதிலாக ஒரு பிளேயரை வேணால் மாற்றலாம். அதே மாதிரி சாய் கிஷோர் இல்லைன்னா சாய் கிஷோருக்கு பதிலாக பிரதீப் கிருஷ்ணாவை உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ பெரிய அளவுக்கான சேஞ்சஸ் இந்த 2 இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கும் ஜிடிக்குமான இந்த மேட்சோடைய வென்யூ ப்ராக்ரஸ் எந்தெந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கும், இந்த பிச்சு எப்படி இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு 5-6 மேட்ச் நடந்திருக்கும். 4 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிடி பவுலிங்கில் டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர் இங்கே ரொம்ப டாமினேட் பண்ணி விக்கெட் எடுத்து இங்கே வின் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த பிச்சு இந்த பிச்சு கிடையாது. இது பிச்சு நம்பர் 7, அகமதாபாத் கிரவுண்டோடைய பிச் நம்பர் 7 ரெட் சாயில் பிச்சு. இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் சைடாவது பேட்டினுக்கு போயிடும். அதுவும் ஒன் சைட் பேட்டினுக்கு போகும். ஒன் சைட் பேட்டினுக்கு கண்டிப்பாக போகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும்னா, சவுத் ஆஃப்ரிக்கா உள்ள பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேவிஸுக்கு இந்த பிச்சில் சப்போர்ட் ஆகும். லாஸ்ட் இயரில் இங்கே அடித்து மேன் ஆஃப் த மேட்சும் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி மும்பை டீமில் இருக்கும் போதும் பிரேவிஸ் இங்கே விளையாடும் போது ப்ளே பண்ணியிருக்காரு. சேம் பிச்சு கண்டிஷன் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரபாடாக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி வேறு யாருக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சனுக்கு பிச்சு சப்போர்ட் ஆகும். அது சாய் சுதர்சனுக்கு மட்டும் கிடையாது, லெஃப்ட் ஹேண்டர் பேட்டருக்கு சப்போர்ட் ஆகும். அந்த லெஃப்ட் ஹேண்டர் பேட்டரு மேக்சிமம் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட் ஆகும். அந்த லெஃப்ட் ஹேண்டட் பண்ணுற செகண்ட் பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸ்பின்னருக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எந்த மாதிரி விக்கெட்டு கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் போடுற ஸ்பின்னர். ஜிடியில் ப்ளே பண்ணும்போது இதே பிச் கண்டிஷனில் நூர் அகமது நல்லா போட்டிருக்காரு செகண்ட் இன்னிங்ஸில்.
இந்த பிச் கண்டிஷனில் நல்லா போட்டு விக்கெட் ஃபால் வந்து அதிகமாக எடுத்திருக்காரு. லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருந்திருக்காரு. அடுத்து வேறு எந்த மாதிரி பவுலர்ஸுக்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டர் வேரியேஷன், ஸ்லோ டெலிவரி, பேக் ஆஃப் லென்த் போடுற பவுலர்ஸ், அது யார் கரெக்டாக அந்த ஸ்லோ கட்டர் வேரியேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். சிவம் டூபேக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும். பவுலிங் போட்டாங்கன்னா சப்போர்ட் ஆகும். இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்குமான வேர்ல்டு கப்பு மேட்ச்சு ஒரு நார்மல் ஸ்பீடில் போடுற அந்த நேஷம் தான் விக்கெட் எடுத்திருந்தாரு. டூபே மாதிரி உள்ளவங்களுக்கு சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் போடுற ஸ்பின்னரை வந்து மெயினான ஸ்பின்னர் வந்து கண்டிப்பாக டீமில் எடுக்கணும். இப்போ சிஎஸ்கே செகண்ட் பவுலிங் போடுறாங்கன்னா அவங்க டீமுடைய மெயின் ஸ்பின்னர் இப்போ நூர் அகமது இருந்தால் ஃபஸ்ட்டு நூர் அகமது, ரெண்டாவது அகில் ஹுசேன். இப்போ ஏதாவது இவங்க போட்டாங்கன்னா ரஷீத் கானை மெயினாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸில் பண்ணுற 1 டவுன் 2 டவுன் பிளேயர்ஸ் நல்லா பண்ணுறாங்க. சேஸின் பொறுத்தவரை இந்த வென்யூவில் பேட்டினுக்கே 2 பக்கமும் போயிருந்தாலும் சேஸிங் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்திருக்கு. அதே நேரத்தில் லாஸ்ட்டாக நடந்த இங்கே ராஜஸ்தானுக்கும் இவங்களுக்கும் மேட்ச்சில், ஜிடிக்கும் மேட்ச்சில் ரொம்ப க்ளோஸாக ஜிடி போயிருப்பாங்க. ஏன்னா ஜிடிக்கு பொறுத்தவரை அவங்களுக்கு சேஸிங் பண்ணுற பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க பக்கம் நல்லா பண்ணுற பிளேயர்ஸ் இருக்காங்க. யாருன்னா சுதர்சன் இருப்பார், கில்லுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். அதை விட பட்லருக்கு மெயினாக ஆகும், ஜேசன் ஹோல்டரு. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸாக வந்திருப்பாங்க. ஆனால் கடைசியில் ராஜஸ்தான் ராயல் வின் ஆகிருக்கும். அதே பிச் கண்டிஷனில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதோடைய பவர் பிளே ப்ராக்ரஸ் பொதுவாக இந்த வென்யூவை பொறுத்தவரை எந்த மாதிரி இருந்திருக்குன்னா 1 இல்லைனா 2 விக்கெட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரீசெண்ட் மேட்சஸில் போயிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரை 1 விக்கெட் போயிருக்கு. ஆனால் இந்த பிச்சை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பொறுத்தவரை 1 விக்கெட் போகாமல் போயிருக்கு, இல்லைனா 1 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் 1 விக்கெட் அந்த இடத்துல ஆனது போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக விக்கெட் ஃபால் வந்து பேட்டினுக்கு கம்ப்ளீட்டாக போகிற பட்சத்தில் 9 to 10 விக்கெட் விழுந்திருக்கு. சேஸின் டஃப்பாக இருக்கிற அந்த டீம் லாஸ் ஆகிற நேரத்தில் மட்டும்தான் விக்கெட் ஃபால் ஆவரேஜ் விக்கெட் பார்த்திங்கன்னா 14 விக்கெட் வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீமுக்கு லிட்டில் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேட் பண்ணுற டீமுக்கு இந்த பிச்சை பொறுத்தவரை கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இந்த பிச்சில் பொறுத்த மட்டும் ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன், இது எல்லாமே இவங்க 3 பேரில் தான் இருக்காங்க. இந்த 3 பேர்லையும் தான் ஹை பர்சன்டேஜ் கேப்டன், வைஸ் கேப்டன் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் இருந்து ஏதாவது ஒரு பிளேயர் கண்டிப்பாக அந்த மேட்ச்சுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். இன்னொரு இது சிவிசி அடுத்த கேட்டகரிக்கு போயிடும். ஸோ இதில் ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு ஃபஸ்ட்டு யார் ப்ளே பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய் சுதர்சன் இந்த பிச்சில் விளையாண்ட எல்லா மேட்ச்லேயும் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. லெஃப்ட் ஹேண்டருக்கு சப்போர்ட் ஆகுது. மேக்ஸிமம் அவர் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா கொஞ்சம் பெருசாக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா ஒரு ட்ரீம் டீம் அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு சப்போர்ட் ஆகுது. ரெண்டாவது, இந்த பிச்சை பொறுத்த மட்டும் கில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல அவங்க டீம் வந்து நல்லா பண்ணியிருந்தாலும் சில டைம் அந்த இடத்துல விக்கெட்டு வந்து விழுந்திருக்கு. ஆனால் அதுக்கு தக்கனமான பவுலர்ஸும் வேணும். நம்ம சிஎஸ்கே பக்கத்தில் அந்த மாதிரி போடணும், பிளேயர்ஸ் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனும் இருக்குது. ஸோ இந்த 3 பேரில் அதுக்கடுத்து சஞ்சு சாம்சன் பொறுத்தவரை ஒரு ட்ரீம் டீம் ஆப்ஷனில் தான் இருக்கார். இந்த மேட்ச்சு ஒரு சிவிசி அளவுக்கு வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஒரு ட்ரீம் டீம் வருவார். நீங்கள் இதில் ரிஸ்க்காக லீவ் பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த இதில் 3 பேருமே ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும். அப்படி ரிஸ்க்காக லீவ் பண்ணுறதா இருந்தால் சுதர்சன் கில்லிலேருந்து யாரையாவது ஒருத்தங்களை லீவ் பண்ணுங்கள். இந்த பிச்சு கொஞ்சம் சஞ்சு சாம்சனுக்கும் சப்போர்ட் ஆகும். அவர் இந்த வேர்ல்டு கப் மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். அந்த பிச்சு தான் சேம் பிச்சு. ஸோ ஆகும். ஸோ 3 இல்லைனா 2. அதே மாதிரி இதில் பொறுத்த மட்டும் பட்லர் பொறுத்தவரை சேசிங் பண்ணால் இந்த பிச்சில் நல்லா பண்ணிடுவார். நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அவருக்கு ஏற்ற மாதிரி பிச்சு தான். வில்ஜாக்கே இதே பிச்சு கண்டிஷனில் 100 ரன்ஸுக்கு மேலே அடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு அடிக்கிறதுக்கான இதுவும் ஈஸியாக தான் அடிப்பார். அதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
டூபே இந்த இடத்துல ட்ரீம் டீம் வரலாம். சிஎஸ்கே லாஸ் ஆகுதுனாலே டூபே கண்டிப்பாக அந்த இடத்துல ட்ரீம் டீம் வருவார். ஒருவேளை இந்த மேட்ச்சில் அவருக்கு பவுலிங் கிடச்சி அவர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டா பெருசாக சிவிசி அளவுக்கு கூட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அவருக்கு பவுலிங் கொடுத்தா அந்த மாதிரி பிச்சு தான் இது. விக்கெட் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த இதை பொறுத்த மட்டும் கம்போஜ் ரபோடாவில் மேக்ஸிமம் கம்போஜ் ட்ரீம் டீம் தான் வருவாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு எக்கானமி வந்து இந்த பிச்சை பொறுத்த மட்டும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி விக்கெட்டும் எடுத்திருக்காரு. இதில் ரபாடா இப்போ வர ட்ரீம் டீமில் தான் இருக்கார். நம்ம பிச்சு ஏற்கனவே இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். இதில் சப்போஸ் டூபே ஃபெயிலியர் ஆகிறாரு, கம்போஜும் ஃபெயிலியர் ஆகிறாருன்னா எந்த பிளேயரை அவங்களுக்கு பதிலாக எடுக்கலான்னு நான் அடுத்த கேட்டகரியில் சொல்கிறேன். ஆனால் இவங்க 2 பேருமே ட்ரீம் டீம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் டூபே வராட்டி நான் எந்த பிளேயர் இவங்களுக்கு பதிலாக எடுக்கலான்னு சொல்கிறேன். அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் ரிஸ்க்காக எடுக்கலான்னா கெய்க்வாட் பட்லர்லேருந்து யாராவது ஒருத்தங்களை எடுக்கலாம். கெய்க்வாடுக்கு இந்த பிச்சு நல்லா சப்போர்ட் ஆகிருக்கு. இந்த பிச்சு கண்டிஷனில் பண்ணும்போது கொஞ்சம் அவர் பண்ணியிருக்கலாம், வாய்ப்பும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இந்த இதுலேருந்து ரிஸ்க்காக எடுத்தால் ஒன்று சப்போஸ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி பட்லர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாருன்னா 2 பேரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மேட்சோடைய விக்கெட் கீப்பர் ஆப்ஷன், அதாவது கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்டரில் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் சிவிசி. ஸோ அதை நோக்கி அந்த மேட்ச் ஆனது மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் இந்த கண்டிஷனுக்கு மஸ்ட் பிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரேவிஸா. கண்டிப்பாக அவர் இந்த இடத்துல ட்ரீம் டீம் வருவார். அவர் ப்ளே பண்ணுறாரு அப்படின்னா அவர் இந்த வென்யூவில் இந்த பிச் கண்டிஷனில் பண்ணுறப்ப ட்ரீம் டீம் வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு மேட்ச் தான் ஃப்ளாப் ஆகிருக்காரு. அவருடைய ஆர்டர் இதே கண்டிஷனில் பின்னாடி வரும்போது ஃப்ளாப்பும் ஆகிருக்காரு. சப்போஸ் இப்போ நீங்கள் கெய்க்வாட் சாம்சன்லாம் நம்ம ரிஸ்க்காக லீவ் பண்ணுறோம், ஜிடிக்கு சப்போர்ட் பண்ணி டீம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பிரேவிஸ் எடுத்தே ஆகணும். ட்ரீம் டீம் உறுதியாக அவர் வருவார், நல்ல பாயிண்ட்டும் எடுப்பார். லாஸ்ட்டாக இவங்களுக்கு எதிராக நடந்த ஜிடிக்கு நடந்த இதே பிச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினவர் பிரேவிஸ் தான். 57 ரன்னு 23 பாலில் அடித்து அந்த மேட்சும் அவர் ஹை ஸ்கோர் அதில் அடிக்கிறதுக்கான மெயினான இது அவரோட இதுவும் இருக்கும். அதே மாதிரி கான்வே அந்த லெஃப்ட் ஹேண்டர் பேட்டரை அவரும் அடிச்சிருப்பார். ஸோ பிரேவிஸ் இந்த மேட்சோடைய மெயினான ஒரு பிக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டூபே வரமாட்டார், அவருக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தரா அந்த இடத்துல எடுத்தே ஆகணும். ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, இவருக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ டூபேயா அவங்களாண்டு ஒருத்தங்களை எடுத்தால் மேக்ஸிமம் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேக்ஸிமம் அகில் ஹுசைன், நூர் அகமது, ரஷீத் கான் இந்த 3 பேரில் யார், அதாவது ரஷீத் கான் அதே மாதிரி அகில் ஹுசைன் இவங்களில் யார் செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிச்சு சப்போர்ட் ஆகும் அதிகமாக. ஸ்பின்னர்ஸ் பொறுத்தவரை இந்த பிச்சு கண்டிஷனில் செகண்ட் இன்னிங்ஸ் போடும்போது விக்கெட் எடுத்துருக்குறாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் இப்போ ரஷீத் கான் தான் ப்ளே பண்ணுறாருன்னா நம்ம கண்டிப்பாக நீங்கள் ரஷீத் கானை எடுத்தே ஆகணும் அந்த டீமில். இல்லை இப்போ இதே இது நூர் அகமது போடுறாருன்னா அந்த இடத்துல நூர் அகமது எடுத்தாகணும். இதில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா இப்போ ஒரு வேளை எந்த மாதிரி வரும் ரொட்டேஷன் பிக்குன்னா சிராஜ் ஆர் ரஷீத் கான் இந்த 2 பேரில் இருந்து ஒருத்தங்களை எடுக்கிற மாதிரி வரும் மேக்ஸிமம். அவங்க நீங்கள் பேட்டிங் பண்ணி வருவாங்கன்னு நினச்சாலும் ரஷீத் கான் எப்படி வருவார்னு நினச்சாலும் சரி, ஆனால் அந்த 2 பேரில் இருந்து ஒருத்தங்களை எடுத்தால் போதும். அதே மாதிரி நூர் அகமது, அகில் ஹுசைன் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டாங்கன்னா ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ஆனால் இதே 2 பேரை செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்பின்னுக்கு கொஞ்சம் டேர்ன் ஆகும் இந்த பிச்சு. அதில் கண்டிப்பாக அவங்கள எடுக்கணும். இப்போ ஒரு வேளை அகில் ஹுசைனை டீம் விட்டு தூக்கிட்டாங்கன்னா நூர் அகமது ஃபிக்ஸ்டு பிக்கு, 2 இன்னிங்ஸ்லையும் அவர் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த கேட்டகரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 to 4 பேர் மேக்ஸிமம் 3 பேராவது எடுக்கணும். இவங்க தான் அந்த லோ கிரெடிட்டில் இருக்கிற லோ கேட்டகரி பிளேயர். இப்போ இந்த மேட்சோட கண்டிஷன் சிஎஸ்கே வந்து ஹையாக ரன் ரேட்டில் வின் பண்ணணும். அப்படி வின் பண்ணாலுமே அடுத்த மேட்ச் எல்லாருமே அவங்க லாஸ் ஆனால் தான் சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும். ஸோ அவங்க மேக்ஸிமம் ஹை அக்ரெசிவாக தான் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த யூ பட்டேல் மேக்ஸிமம் டீமில் இருப்பார். ஏன்னா அவர் தான்
வேகமாக ஹிட் பண்ணுவார். ஸோ அவர் ஒரு சின்னதாவது இந்த இடத்துல ட்ரீம் டீம் வரலாம். அவரா கார்த்திக் சர்மாவா? இப்போ மேட்ச் கொஞ்சம் பேலன்ஸ்டாக பவுலினுக்கு போகுது, ஒரு சைடு பவுலினுக்கு போகும். இப்போ சப்போஸ் சேசின் பண்ணுறாங்க, சிஎஸ்கே பவுலினுக்கு போதும், சிஎஸ்கே சேசின் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும் லைட்டாக. அப்போ அந்த இடத்துல பவுலினுக்கு போகிற கண்டிஷன் போச்சுன்னா கார்த்திக் சர்மா தான் பெட்டரான சாய்ஸு உர்வி பட்டேலை விட. ஸோ இந்த கண்டிஷனை பொறுத்த மட்டும் இவங்க 2 பேரில் இருந்து ஒருத்தங்களை எடுக்கிறதே மேக்ஸிமம் போதும். கார்த்திக் சர்மானா சேசிங் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து இந்த கேட்டகரியில் பொறுத்தவரை ஒரு வேளை இந்த ஃபாரஸ்டர் உள்ளே கொண்டு வர்றாங்க, ஒரு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா இவர் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர், ஆனால் ஹிட் பண்ணுவார். இந்த பிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர்ஸுக்கு சப்போர்ட் ஆகும். மார்க்கல் மாதிரி பவுலினும் போடுவார். ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலின் இருக்கும். ஒரு டிஃபரன்ஷியல் லோ பிக்கு உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ஹிட்டு வந்து பெரிய கிரவுண்டு, இந்த பெரிய கிரவுண்டை ஈஸியாக ஹிட் பண்ணுற அளவுக்கான இது வந்து அவர்கிட்ட உண்டு. ஸோ ஒரு நல்ல ஒரு லோபிக்கு வந்தால் ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஜான்சன் சௌத்ரியில் இந்த மேட்ச் பிச்சு இப்போ ஜான்சன் ப்ளே பண்ணுறாருன்னா கண்டிப்பாக ஜான்சனுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுவும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணும். சாரி, ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணாருன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த கேட்டகரியில் இருந்து இந்த 4 பேரில் இருந்து கண்டிப்பாக ஒருத்தங்களை நீங்கள் ஜிஎலுக்கு எடுக்கணும். மெயினாக நீங்கள் ஜான்சன் சௌத்ரியிலேருந்து ஒருத்தங்களை எடுத்தாலே போதும். ஜான்சன் மெயின் பிக்கு. அதே மாதிரி உர்வி பட்டேல், கார்த்திக் சர்மாவில் நீங்கள் 2 பேருமே ரிஸ்க்காக எடுக்கலாம், இல்லைன்னா ஒருத்தங்க. ஸோ அது மேட்ச் கண்டிஷனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் இருந்து மேக்ஸிமம் 3 பேராவது நம்ம ஜிஎலுக்கு ப்ளே பண்ணால் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும். ஸோ இதில் சி இல்லைனா விசி எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ப்ளஸ் பேட்டர், இந்த இதில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பேட்டிங் கண்டிஷனில் போகுது அப்படின்னாலும் அடுத்து வேறு யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் போடுற ஸ்பின்னர், அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது யார் போடுவாங்க? இப்போ நூர் அகமது, அகில் ஹுசைன், சிஎஸ்கே பண்ணால் அவங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இவங்க ரஷீத் கான் போட்டார்னா அவர் பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி வேறு யாருக்கு சப்போர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கு வீசினா சிவம் டுபேக்கு பவுலிங் கொடுத்தா கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும். ஆனால் கொடுப்பாங்களான்னு தெரியல, ஆனால் கொடுத்தா ஒரு வாய்ப்பாகும். அதே மாதிரி பேட்டரில் வேறு யாருக்கு சிவிசி ஆப்ஷன் கொடுக்கலான்னா சேஃபாக போகிறதா இருந்தால் சாய் சுதர்சன். அதே மாதிரி சேசிங் பண்ணுறாங்கன்னா பட்லர், இல்லைன்னா சஞ்சு சாம்சன். ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் சஞ்சு சாம்சனே பெட்டரான ஆப்ஷன். அதே மாதிரி கெய்க்வாட் வந்து ரிஸ்க்கு சிவிசி தான், அவர் வந்து கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. ஸோ ரிஸ்க்கு சிவிசிக்கு கெய்க்வாடை ட்ரை பண்ணுங்கள். கெய்க்வாடை ஒரு ரிஸ்க்கு சிவிசிக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் பண்ணுங்கள், செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் கஷ்டம். அதே மாதிரி வேறு யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸ்பின்னருக்கு பண்ணுங்கள். வேறு பிரேவிஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சேஃப் சிவிசியாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் யூஸாக இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடியும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் அங்கே கிடைக்கும். தேங்க்யூ.